கீர்த்தனா, மேகலா இப்பதான் ஃபோன் பண்ணா, செழியன் ஏதோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஐயோ, செழியனுக்கு என்னாச்சு? என்ன ஏதுன்னு சரியா தெரியல. மேகலா சடனா ஃபோன் பண்ணி ரொம்ப படபடப்பா பேசினா. வேற எந்த விவரமும் சொல்லல. செழியனை யாரோ ரவுடி பசங்க அடிச்சிட்டாங்களாம். அம்மா, அந்த ரவுடி பசங்களா தான் இருக்கும். ஏய், என்னடி என்ன நடக்குதுங்க? எல்லாருமா சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடுறீங்களா? நான் கேட்டதுக்கு என்னமோ காலேஜ் டிராமா அது இதுன்னு கதை விட்ட. இப்பதாண்டி புரியுது. யாரோ ரவுடி பசங்க ஓ பின்னாடி வந்திருக்கானுங்க. அவனுங்க தான் செழியனையும் அடிச்சு போட்டிருக்கானுங்க. ஐயோ, செழியனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏண்டி, நான் கேட்க வாய மூடிட்டு இருக்கேடி. அந்த மேகலா மூதேவி என்னென்னவோ பண்றேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இந்த குடும்பத்தை அடியோட அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாளா அவ? அத்தை, என்னத்த நீங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அரஞ்சன சரி, நான் அடி சத்தம் போடுறேன். ஆத்தாளு மௌளுங்களுமா சேர்ந்து கூடி பேசி இந்த குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களேடி பாவீங்களா? ஐயோ அத்தை, ப்ளீஸ், சண்டை இப்ப முக்கியம் இல்ல. முதல்ல ஹாஸ்பிடல் கிளம்புங்க. மேகலா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாமா? இதை எடுத்து. வந்த வேலையை முடிச்சிட்டால, அதோட பொடி. அந்த புல்லட் ராணி ஆடுற ஆடத்துக்குலாம் ஆடுறவ தானே நீ? அடி பாவி, எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி ஆடினாலே அந்த மேகலா. இப்ப பாத்தியா, ரவுடி பசங்க எல்லாம் உள்ள வந்துட்டானுங்க. அவனுங்க குடுமையை பிடிச்சி நடு ரோட்ல இழுத்து போட போறானுங்க. அப்ப என்னடி பண்ணுவா அந்த மேகலா? என்ன பண்ணுவா அவ? இத பாருடி, இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்துட்டேன். என் செழியனுக்கு ஐயோ, என் தம்பி குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரே ஆம்பளை புள்ள அவன் தானே. அவனை யாரும் அடிச்சு போட்டுட்டாங்களாமே. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீங்க பெரியவங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோபப்படாதீங்க. சரி, எனக்கு எதுவும் ஆகாது. ஃபர்ஸ்ட் வாங்க, ஹாஸ்பிடல் போங்க ப்ளீஸ். வா, ஹாஸ்பிடல் வா. அவனுக்கு ஏதாவது ஆயிக்கட்டும். எல்லாரும் சும்மா நடங்கடி முதல்ல. அவளோட எல்லா பிரச்சனைக்கும் நீயும் இந்த நிக்கிறானே இந்த பயலும் தான் காரணம். பண்றத ரத்திய பண்ணிட்டு எந்த மூஞ்சிய வச்சுட்டு இங்க வந்தீங்க? வாங்க வழியே. உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா மான ரோஷம்? சத்தி, இந்தா. சத்தி, சத்தி, என்ன கூப்பிட்டுட்டு இருக்கேன், பேசாம இருக்க? சாப்பிட்டியான்னு கேட்டேன். டேய், நீயும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்க. இது வரைக்கும் சரியா பதில் சொல்லல, ஒழுங்கா சாப்பிடல. சரின்னு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். பார், வச்சது வச்ச இடத்துலயே இருக்கு. இப்ப என்ன, நீங்க அக்கறையா கலந்து கொடுத்த ஜூஸ் என்ன குடிக்கணும், அவ்வளவுதானே? என்ன ஏன் இப்படி படுத்துறீங்க? குடிக்கலன்னா அவங்க திட்டுறாங்க, குடிச்சா நீங்க திட்டுறீங்க. இரு, இப்ப எதுக்கு இவ்வளவு கோவம்? ஜூஸ பாரு, ஈ முக்கியது. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. எல்லாத்துக்குமே இப்படி கோவப்படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. திவா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களே, அப்படி அங்க என்ன தாண்டா நடந்தது? ஒரு மாதிரியாவே இருக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுடா. அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்க அத்தை கண்மணிக்கு ஏற்பட்ட எல்லா ப்ராப்ளமுக்கும் சக்தி தான் காரணம்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டாங்கம்மா. ஓஹோ. டேய் திவாக்கு, நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காம கேளுங்க. இனிமே நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போகாதீங்க. பின்ன என்னடா, எப்ப பாரு உதவிக்கு போனாலும் சரி, ஆறுதலுக்கு போனாலும் சரி, எதையுமே புரிஞ்சுக்காம அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளைக்கு அறிவே இல்லையா? இவ்வளவு வயசாகுது இல்ல, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு திட்டி இருக்காங்க. சக்தி மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நாமளும் எவ்வளவு பொறுமையா தான் போறது. நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாம போயிடுமா? உங்க மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். அந்த வடிவு என்ன, அவளை மட்டுமா திட்டி இருப்பாங்க, உன்னையும் கேவலமா தான் பேசியிருப்பாங்க. முடிவா சொல்றேன், இனிமே அவங்க வீட்டுக்கு போறத நிறுத்திக்கங்க. அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க வீட்டுக்கு நாங்க போக கூடாது அதானே? அது எதுக்கு இப்படி சுத்தி வச்சு சொல்றீங்க? பாத்தியாடா, எதுக்கு சொல்றோங்கிறத புரிஞ்சுக்காமலே கத்துறா பாரு. யார் கத்துறா? எங்க வீட்டோட வரவ வேணாங்கிறீங்க, அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்போ இந்த வீட்டு வாரிச நீ வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் அழறது, கோபப்படுறது, ஆத்திரப்படுறதுன்னு இருந்தா புள்ளையதான் பாதிக்கும். என் பேர பிள்ளைக்கு எது தொல்லையா இருந்தாலும் அதை தூர தூக்கி போடுன்னு தான் சொல்லுவேன்.
ஒவ்வொரு தடவையும் உங்க வீட்டுக்கு வரும்போது என் பிள்ளையும் சேர்ந்துதான் அவமானப்படுறான். உன்கிட்ட இதமா பதமாலாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நானும் மத்த மாமியார் மாதிரி இருந்தாதான் சரி வரும். இனிமே அந்த வீட்டுக்கு போயிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கம் கண்டுபிடிக்கிறது. என்ன சொல்றோங்கிறதே புரிஞ்சுக்க. இப்ப தெரியுது உங்க அம்மாவோட சுயரூபம். எங்க குடும்பத்தோட எந்த உறவும் இருக்க கூடாதா, மொத்தத்துல அறுத்து எரியணுமா? ரொம்ப தேங்க்ஸ் சிவா. அவங்க பேசினப்ப சும்மா இருந்த பாரு. வாங்க, மெதுவா வாங்க. பி கேர்ஃபுல், மெதுவா வாங்க. அம்மா கை வைக்காதீங்க, மயக்கமா இருக்காருல்ல. கையெடுங்க, முதல்ல கையெடுங்க. அம்மா உங்களை தான் சொல்றேன், கையெடுங்க. மெதுவா கொண்டு போங்க சிஸ்டர், பார்த்து கொண்டு போங்க. மெதுவா கையெடுங்க, கையெடுங்க. ஏமா டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. பயப்பட வேணாம். ஆமா, ஆக்சுவலா என்ன நடந்தது? சரி, ஆனா இவர் அடிச்சவங்க தலையில பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு அடி தலையில பலமா பட்டிருந்தா அவர் உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். நல்ல வேலை, பரவாயில்ல, எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேடம், இதுல இருக்கிற எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. உடனே ட்ரிப்ஸ் ஏத்தணும். சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. ஹலோ. என்னம்மா போனை ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்த? நம்பர் நோட் பண்ணி என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் தெரியலையா? நான் தான்மா தியாகு பேசுறேன். முதல்ல அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல பிரிஸ்கிரிப்ஷனை கொடு. டாக்டர் மருந்து நிறைய எழுதியிருப்பார்ல, ஏன்னா அடியும் நிறைய எல்லாம் போட்டிருக்கானுங்க நம்ம பசங்க. என்ன சுத்தி சுத்தி பாக்குறியா? அதான் நான் சொன்னல, சுமூகமா பேசி முடிச்சுக்கலான்னு. நீ தான் கேட்கல. இனிமே உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். இந்த ஏசியை கூட்டு வர்றது, வாஷிங் மிஷினை கூட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. சின்ன பிள்ளைத்தனமான வேலையெல்லாம் செய்யாத. எனக்கு நிறைய வேலை இருக்குதுமா. பொழுதுக்கு உன்னையே கவனிச்சுட்டு இருக்க முடியாது, புரியுதா? ஏங்க, நாங்க உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எனக்கு பண்ணல, அப்போ மத்தவங்களுக்கு பண்ணியிருக்கிறத ஒத்துக்கிறியா? ஐயோ, என்னம்மா மேகலா, ஏன் எங்களை டார்ச்சர் பண்றீங்க? நியாயமா பார்த்தா இதெல்லாம் நான் தான் சொல்லணும். சுமூகமா முடிய வேண்டிய பிரச்சனைய முடிக்காம நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. பாவம், சவால் விட்டது நீயே, படுத்து கிடக்கிறது உன் தம்பி. ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன் எங்க வழியில வரீங்க? எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி தாண்டி இருக்கீங்க. முதல்ல சொல்ல வந்ததை கூட கேட்காம சவடாலா பேசிட்டு, அப்புறம் பிரச்சனைன்னு வந்தா கண்ணை கசக்கிட்டு மூக்க சிந்திக்கிட்டு ஊழுன்னு அழுதுகிட்டு பரிதாபமா நிக்கிறது. இந்த பாரு, இந்த ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. இப்ப புரியுதாடி தியாகு யாருன்னு? இந்த நிமிஷத்துல இருந்து நான் சொல்றத மட்டும்தான் கேட்க. மறுபடியும் ஏதாவது போலீஸ் கீலீஸ்னு போன, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? இதுதான் இப்பதான் நீ என்கிட்ட கரெக்டா பேசுற. மேகலா, என்னாச்சுடி? சரி, ஒரு நிமிஷம். எங்க ஓடுவ? அனிதா, மேகலா, எங்கடி ஓடுற? எங்கடி? சரி, எங்கடி? பாரு. ஏய், என்னடி தேடுற? என்னடி? டாக்டர் இங்க. என்னடி உளற இவ? சரி, எங்கடி? என்னாச்சு? ஒரு நிமிஷம். என்னாச்சுடி? ஹலோ நகலா, நில்லு.
எங்கேயாவது கீழே விழுந்து தொலைக்காத. நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். தெக்க வடக்க கிழக்க மேக்க எல்லாம் ஓடி ஓடி தேடி பார்த்தியா? நான் எங்கேயாவது நிக்கிறேன் நானு. சரி, வந்திருக்கிறது யாரு? உங்க ஆத்தாகாரியும் அத்தகாரியுமா? அட, கூட ஒருத்தர் நிக்கிறாளா சின்ன குட்டி, அது யாரு? ஓ, அதான் உன் கடைசி தங்கச்சி கீர்த்தனாவா? என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? உங்களை பத்தி இங்க யாருக்கும் தெரியாது. பரவாயில்லையே, நான் போலீஸ்க்கு மட்டும்தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீ உங்க வீடு மொத்தத்துக்கும் சொல்லலையா? வெரி குட், குட் கேர்ள். எவ்வளவு சரி சரி, நீ வந்தவங்கள பாரு, நான் அப்புறம் பேசுறேன். பாவம் டென்ஷனா இருப்பாங்க. வச்சிட்டுமா? சரிடா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா. சொல்லுடி, சரி எங்கடி? சொல்லுடி, சரிக்கு என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? அம்மா, அனிதா தாமா போன்ல நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேக்குற, அவ்வளவுதான். ஏன் இப்படி போய் சொல்ற? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. சொல்லுடி. அம்மா, ரோட்ல வந்துட்டு இருந்தோமா, அப்ப யாரோ வந்து செடியனை போட்டு அடிச்சுட்டாங்கம்மா. அது எப்படி? ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது காரணமே இல்லாம அடிப்பாங்களா? இவே நடனா காலேஜுக்கு போயிட்டு வரும்போது யாரோ 2 பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்றா. என்னடி நடக்குது? உண்மையை சொல்லி தொலையேன். ஏமா, உன்னை மருந்து தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இங்க என்ன பேசிட்டு இருக்க? பாத்தியா? ஆரஞ்சு மட்டும் கொடுங்க, மத்ததெல்லாம் ரூம் போன் கனுப்புங்க. பேசிட்டு இருக்கா. ஐயோ அத்தை, என்ன நீங்க இப்ப கூட அக்கா திட்டிட்டு இருக்கீங்க? பாவம், அவங்க தனியா நின்னு பதட்டத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, தனியா இரு. சரி வா, நர்ஸ் கிட்ட போய் அண்ணா, சாப்பாடு ரெடியா? சாப்பிட போலாமா? போலாங்கண்ணா. வக்கீல சொல்லுங்கண்ணே. மேகலா மேட்டர்ல இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்க. அவசரப்படாதீங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் டைம் போகட்டண்ணே. அண்ணே, எனக்கு ஒரு யோசனை தோணுதுண்ணே. அந்த பில்டிங்க்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் எழுதி வாங்கிட்டு எல்லாரையும் ஒரு ஓடு போட்டு அடிச்சு துரத்திடுவோம். ஐடியா கொடுக்குற அளவுக்கு நீ இன்னும் வளரலடா. போடா போடா போடா. ஏய், இவங்களை கூட்டு போங்க. அண்ணே, எதுக்காகண்ணே இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, அந்த நாய் மொத்த பிராணியும் காட்டி கொடுத்துரும் போல. ஓஹோ. சார், ஒரு நிமிஷம். என்ன? நீங்க எங்க கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக தான் என்ன கடத்தி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். அதுல கூட ஒரு வகையில நியாயம் இருக்கு. நியாயம் இருக்குல்ல? உனக்கு புரியுதுல்ல? அது ஏன் உங்க அக்காவுக்கு புரியல? என் வீட்டுக்கு போலீஸ் கூட்டு வரலாமா? அதான் உங்க அக்கா பண்ண தப்புக்கு உங்க அண்ணா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான், வாயை திறந்துகிட்டு. ஐயோ, சரி, எனக்கு என்னாச்சு? சும்மா நம்ம பசங்க லேசா ஒரு தட்டு தட்டினானுங்க. ஆனா ஒண்ணுமா, என்ன மேலும் மேலும் தப்பு பண்ண வைக்கிறது உங்க அக்கா தான்.
அம்மா உன் கடைசி தங்கச்சி ஒரு திருப்பாள வேற என்ன? கீர்த்தனா. அவளையும் மடிச்சு பொட்டலம் கட்டி உனக்கு துணையை இங்க உனக்கு பிரிச்சு விடுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதான் மிரட்டின. எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை ஒழுங்கு மரியாதையா கொடுத்துட்டா எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? நீங்க பேசுறத பார்த்தா பணத்துக்காக மட்டும்தான் பணத்தை தந்தாலும் என்னை விட மாட்டீங்க போல இருக்கே. ஏதோ பில்டிங்க மொத்தமா எழுதி வாங்கணும். ஆமாடி, அப்படிதான். அதுக்கு என்னப்போ? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன விட்டுருங்க சார். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்பாவை ரொம்ப தப்பா பேசுறாங்க. அதனாலதான் மேகலாக்கா எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பணம் கேட்டாலே எங்களால கொடுக்க முடியாது சார். ஆனா நீங்க மொத்தமா பில்டிங் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொன்னா போகணும்னு சொன்னா போயிடணும், அதானே கரெக்ட்? சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். நாங்க எப்படியாவது அந்த 3 கஸ்டமர்ஸ்க்கும் பணத்தை கொடுத்துடுறோம். மேற்கொண்டு உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு எங்கேயும் போக மாட்டோம் சார். சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். என்ன உங்க கூட பிறந்தவ மாதிரி நடிச்சுக்கோங்க ப்ளீஸ் சார். ஏண்டா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்ல மாதிரியா தெரியுது? அப்புறம் என்ன கையெடுத்து கும்பிடுற அந்த புள்ள விட்டுருமா? ஏமா கழுத்துல கர்ச்சீப்பை வச்சு கன்னத்துல ஒரு மருவை ஒட்டி முண்டாதறியா கலர் பண்ணி நான் மடிச்சு விட்டாதான் நம்புவியா வில்லன்னு? பாருடி, நான் எல்லாரையும் விட மோசமானவன். நீ அழுது செத்தாலும் சரி, இங்கிருந்து உன்னை அனுப்ப மாட்டேன். வா.